SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் 300 ஏக்கர் காணி அபகரிக்க முயற்சி, முறியடித்த மக்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர். வெளியான CCTV காட்சிகள். கிளிநொச்சியில் வாகனங்களை தர பரிசோதனை செய்த போலீசார். ஊடக நிறுவனங்களுக்கு போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. வீணான சந்திப்பை விரும்பவில்லை, வெள்ளை மாளிகை தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் 300 ஏக்கர் காணி அபகரிப்பு முயற்சி மணல்காடு மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் காலை 11 மணியளவில் வாகனம் ஒன்றில் வந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சவுக்க மரக்காடு உட்பட 300 ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுசரணையுடன் அபகரித்து நில அளவை செய்வதற்கு முற்பட்டனர். அங்கு காணி அளவீடு செய்வதனை அவதானித்த கிராம மக்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று காணியை அளவீடு செய்ய விடாது தடுத்தனர். குறித்து சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை மிரட்டும் தொனியில் செயற்பட்ட நிலையிலும் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணல்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்றதை அறிந்தவர்கள் செம்பியன்பற்று பிரதேசத்திலிருந்து திரும்பி சென்றுள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கிராம மக்கள் தம்மில் பலருக்கு குடியிருக்கவே காணிகள் இல்லை என்றும், இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரால் எவ்வாறு இந்த காணி அளவீடு அனுமதி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுப்பியதுடன் இதனை தாம் எதிர்ப்பதாகவும் தெரிவித்தனர். வெலிகம பிரதேச சபையின் தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியின் லசந்த விக்ரமசேகர நேற்று காலை அடையாளம் தெரியாத இருவரால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டார். பிரதேச சபைகள் தன்னுடைய கதிரையில் அமர்ந்திருந்த போது கடிதம் ஒன்றில் கையெழுத்து வாங்க வந்ததாக தெரிவித்து வந்த இருவர் பிரதேச சபையின் தலைவரின் நெஞ்சு பகுதியில் துப்பாக்கியால் சுட்டனர். இதனை அடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்லும் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கிளிநொச்சியூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் தரம் தொடர்பிலான பரிசோதனைகள் நடைபெற்றுள்ளது. நேற்றைய தினம் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் போலீசார் இணைந்த வகையில் இந்த பரிசோதனையை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி A9 வீதியின் உமையாள்புரம் பகுதியில் பயணித்த கனரக வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்கள் போலீசார் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது வாகனங்களில் மேலதிகமான அலங்காரம் மற்றும் வாகனத்தின் இயங்கு நிலை தொடர்பாக ஆராயப்பட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உறுதிப்படுத்தப்படாத விசாரணை நிலையில் காணப்படும் மற்றும் நீதிமன்றங்களில் விசாரணை செய்யப்பட்டு வரும் வழக்குகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை ஊடகங்களில் மற்றும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவது தொடர்பில் போலீஸ் திணைக்களம் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் வழக்குகள் எதிர்காலத்தின் நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட உள்ள வழக்குகள், மேலும் உறுதிப்படுத்தப்படாத விசாரணை நிலையில் காணப்படும் வழக்குகள் தொடர்பான புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் தொகுக்கப்பட்ட அல்லது தொகுக்கப்படாத மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொகுக்கப்பட்ட காணொளிகள் பல்வேறு ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டினர். இந்த காட்சிகள் போதைப்பொருள் சுற்றி வளைப்பு, சில குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பிலான காணொளிகள் என தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறான புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் தொகுக்கப்பட்ட அல்லது தொகுக்கப்படாத செயற்கை நுண்ணறிவு காணொளிகள் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் போது மனுதாரர்கள் அல்லது பிரதிவாதிகளுக்கு தாக்கத்தை செலுத்தக்கூடும் என்றும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஸ்தாபன விதிக்கோவைக்கு அமைவாக ஊடக நிறுவனங்களுக்கு செய்திகளை வழங்குவதில் வரையறைகளை விதித்துள்ளது. இதன் அடிப்படையில் அமைச்சின் செயலாளர், திணைக்கள பிரதானி அல்லது அந்த பிரதானியின் அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் மட்டும் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட சரியான தகவல்கள் அடங்கிய புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் போலீஸ் ஊடக பிரிவின் ஊடாக மட்டும் வெளியிடப்படும் என்றும், இந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் தொடர்பிலான பொறுப்பினை ஊடக பிரிவு ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான, உறுதிப்படுத்தப்படாத, தொகுக்கப்பட்ட அல்லது செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள் என்பனவற்றை பதிவிடுவது தொடர்பிலான பொறுப்பினை தனிப்பட்ட நபர்களும் அந்த ஊடக நிறுவனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இந்த சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்டால் அதற்கான பொறுப்பினை தனிப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து வீணான சந்திப்பை தாம் விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். சண்டையை நிறுத்த மாஸ்கோ மறுத்தது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறினார்.
உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் முன்னதாக புடாபெஸ்டில் 2 வாரங்களுக்குள் ட்ரம்ப் புடின் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். எனினும் தற்போது குறுகிய காலத்திற்குள் ட்ரம்ப் புடின் சந்திப்பிற்கு எந்த திட்டமும் இல்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இதன்படி அமைதிக்கான அமெரிக்க மற்றும் ரஷ்ய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் இந்த உச்சி மாநாட்டிற்கான வாய்ப்புகளை குறைத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் 300 ஏக்கர் காணி அபகரிக்க முயற்சி, முறியடித்த மக்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர். வெளியான சிசிடிவி காட்சிகள். கிளிநொச்சியில் வாகனங்களை தர பரிசோதனை செய்த போலீசார். ஊடக நிறுவனங்களுக்கு போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. வீணான சந்திப்பை விரும்பவில்லை, வெள்ளை மாளிகை தகவல்.